பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்களை யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையாய் நம்மளோட பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இரண்டாவது பாகம், கூடுதல் ஐக்கியம். ஆமென். இந்த கூடுகிற இடத்திலே எதற்கு ஆண்டவர் ஐக்கியத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்? ஒருவருக்கொருவர் ஐக்கியம் உள்ளவளாக இருக்க வேண்டும் என்று. இந்த கூடும் பொழுது நம்ம ஐக்கியமாக இருக்கணும். அதில் கசப்பு, வேறுபாடு, பிரிவினை, இவன் மேலே குற்றம் சாட்டுறது, அவன் மேலே குற்றம் சாட்டு, இப்படி இருக்கக்கூடாது. அதனால தான் இயேசு சொல்கிறாரு ஒரு வார்த்தையில், மத்திய எழுதின சுவிசேஷத்தில் 18:20, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தில் எங்கே கூடுகிறார்களோ உங்கள் நடுவிலே நான் இயேசு இருக்கிறேன். அப்போ நமக்குள்ள ஒரு மனத்தோடு ஐக்கியமாக இருக்கும் பொழுது தான் அந்த ஐக்கியத்தில் இயேசு வாசம் பண்ணுகிறார். ஜெபத்தில் ஐக்கியமாக இருக்கலாம், ஆராதனையிலே ஐக்கியமாக இருக்கலாம், ஊழியம் செய்வதிலே ஐக்கியமாக இருக்கலாம். இப்படி பல காரியங்களை நாம் செய்யும் பொழுது தான் இயேசு அவர் நடுவிலேயே இயேசு வாசம் பண்ணுகிற தெய்வமாக இருக்கிறார். பிரசங்கி 4:9-10 வாசிக்கும் பொழுது, ஒண்டியாக இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பதினாலும் அவருடைய பிரயாசத்தினால் அவருக்கு நல்ல பலன் உண்டாகும் என்று. ஆமே. நீங்கள் ஒண்டியாக இருப்பதை விட 2 பேர் கூடுகிறது நலம், அதனால அவருடைய பிரயாசம் கூட அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும் என்று. ஹல்லேலூயா. 2 பேர் ஒருமனப்பட்டு ஐக்கியத்தோடு நம்ம கூடும் பொழுது அதனாலே உங்களுக்கு பலன் உண்டாகும். 10வது சொல்ற பாருங்க, ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியாக இருப்பது விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணையிலேயே. ஆமென். ஒருத்த விழுந்துட்டானா இன்னொருத்தன் கூட இருக்கும் பொழுது அவனை தூக்கி விடணும். அதுதான் ஐக்கியம். அவனை பார்த்து சிரிக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். ஒருவருக்கொருவர் நம்ம ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கணும். ஒரு சபைக்குள்ள ஒரு ஐக்கியம், ஊழியர்களுக்குள்ள ஒரு ஐக்கியம், சகோதரர்களுக்குள்ள ஒரு ஐக்கியம். இப்படி ஐக்கியத்தோடு வாழ்ந்தா தான் இயேசு நமக்குள்ள வாசம் பண்ணுவார். ஆமென். அதனால தான் ஆண்டவர் ஆதாம் முதல்ல படைத்த பிறகு அவனை ஒருவனாய் இயேசு விடலை, அவனுக்கு ஒரு துணையை உண்டாக்கினான். ஆதியாகமம் 2:18 இந்த வார்த்தை இருக்கு. சங்கீதம் 133 1 சொல்றாரு, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் இன்பமான. அதனால என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் கூடுதல் ஐக்கியத்திலே இருப்போம். ஒருவருக்கொருவர் ஐக்கியமாக இருப்போம். ஜெபத்தில், ஊழியம் செய்வதில், இப்படி பல காரியங்களை ஐக்கியமாக இருப்போம். ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு பெரிய காரியங்களை அவர் செய்வார். இந்த வார்த்தை மூலமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரா. God bless you. Amen.